Hello viewers, welcome to Tips Mathematics 23. So in the video profit and loss and discount kana previous question practice set 1 தாங்க நம்ம பார்க்க போறோம். So first question வந்து பாருங்க. A dealer bought a television set for rupees 10,000 and sold it for rupees 12,000. Find the profit or loss made by him for one television set. ஒரு மொத்த வியாபாரி ஒரு தொலைக்காட்சி பெட்டியை ரூபாய் 10,000க்கு வாங்கி ரூபாய் 12,000க்கு விற்கிறார். ஒரு பெட்டியின் லாபம் அல்லது நஷ்டத்தை காண்க. ஸோ எவ்வளோக்குங்க ஆக்சுவலாக அவர் வந்து வாங்கியிருக்காரு? 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அதை மறுபடியும் அவர் எவ்வளோக்கு விற்றுருக்காரு? 12,000 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. ஓகேங்களா? சரி, அப்போ 12,000 மைனஸ் 10,000 அவர் கையில் எவ்வளோ நிற்கிது? இப்போது 2,000 ரூபாய் நிற்கிதுங்க. ஓகேங்களா? 10,000 ரூபாய்க்கு தான் வாங்கினார், எக்ஸ்ட்ரா 2,000 ரூபாய் சேர்த்து வச்சு 12,000 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ அவருக்கு ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு? 2,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நஷ்டம் எதுவுமே கிடையாது. 2,000 ரூபாய் சேர்த்து வச்சு தான் சேல்ஸ் பண்ணியிருக்காரு இல்லைங்களா? அப்போ ப்ராஃபிட் 2,000 அவ்வளோதான். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தோன்னே நம்மளால் ஆன்சர் வந்து சொல்ல முடியும். பட் உங்களுக்கு புரியணும், அடுத்து PDF எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எழுதியிருக்கோம். So second question, a bicycle marked at rupees 1,500 is sold to a rupees 1,350. What is the percentage of discount? ஒரு மிதிவண்டியின் விலை 1,500 ரூபாய் என்று குறிக்கப்பட்டுள்ளது. இதனை ரூபாய் 1,350க்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன? ஸோ 1,500 ரூபான்னு குறித்த ஒரு சைக்கிளோட விலையை 1,350ன்னு சொல்லி குறைச்சி கொடுத்து விற்றுருக்காங்க. அப்போ அந்த டிஸ்கவுண்ட் இடையில நடந்திருக்கும் இல்லைங்களா? அதோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஸோ 1,500லேருந்து 1,350 சப்ராக்ட் பண்ணால் அது தெரிஞ்சிடுமா? 0ங்க, இங்கே 4, அப்போ இங்கே 10 ஆகும், இங்கே மிச்சம் 5 கிடைக்கும், இங்கே 150 ரூபாய் குறைச்சிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இதுக்கான பர்சன்டேஜ் தான் நமக்கு வேணும். அப்போது 150 டிவைடட் பை ஆக்சுவலாக அந்த சைக்கிளோட விலை எவ்வளோ? 1,500. அது எங்கே வந்துடணும்? கீழே வந்துடணும். பர்சன்டேஜ் வேணுங்கிறனால இன்ட்டு 100. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள். 1020 1020. இது 115 இஸ் 15, இது 1015 சார் 150. ஓகே, அப்போ பர்சன்டேஜ் என்ன கிடைக்கிது? 10% கிடைக்குது. அப்போது ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் பார்த்திங்கன்னா ரொம்ப பல தடவை ரிப்பீட் ஆன ஒரு கொஷின். ஓகேங்களா? ஸோ அடுத்தது தேர்ட் கொஸ்டின். சாரா பேக்டு கேக்ஸ் ஃபார் த ஸ்கூல் ஃபெஸ்டிவல். த காஸ்ட் ஆஃப் ஒன் கேக் வாஸ் ₹55. ஷீ sold 25 cakes and made a profit of ₹11 on each cake. Find the selling price of the cakes. ஒரு பள்ளியின் விழாவிற்காக சாரா கேக் செய்தாள். ஒரு கேக்கின் அடக்க விலை ₹55 ஆகும். அவள் ஒவ்வொரு கேக்கையும் 11 ரூபாய் லாபத்திற்கு விற்கிறாள். 25 கேக்குகளை விற்றிருந்தால் விற்பனை விலையை காண்க. ஸோ ஆக்சுவலாக ஒரு கேக்கோட மேக்கிங் சார்ஜ் இருக்கும் இல்லைங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா 55 ரூபா. அதை செய்கிறதுக்கான விலை வந்து பார்த்திங்கன்னா 55 ரூபா ஆகுது. சாரா வந்து ஒரு கேக்குக்கு 11 ரூபா லாபம் பார்க்கணும்னு நினச்சி 11 ரூபா சேர்த்து வச்சு விற்கிறாங்க. அப்போ மொத்தமாக ஒரு கேக் பீஸோட விலை எவ்வளோக்கு விற்கிறாங்க? 66 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரிங்களா? அந்த 66 ரூபாய்க்கு எத்தனை கேக் விற்கிறாங்க? 25 கேக் வந்து விற்றுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான். அப்போ என்னது? ஃபைனலாக ஆன்சருக்கே நம்ம வந்துட்டோம். அந்த 66 × 25 போட்டாலே என்ன தெரிஞ்சிடும்? ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா மொத்தமாக எவ்வளோ கிடச்சிதுங்கிறதானே கேட்டிருக்காங்க. சரி, ஒரு கேக்கோட ப்ரைஸ், கேக்கோட காஸ்ட் ப்ரைஸ், அடக்க விலை வந்து என்ன இருந்துச்சு? ₹55. ப்ராஃபிட் வந்து எவ்வளோ பார்க்குறாங்க? ஒரு பீஸுக்கு 11 ரூபா வந்து பார்க்குறாங்க இல்லைங்களா? இது ஒரு கேக்குக்கு 55, இது ஒரு கேக்குக்கு 11 ரூபா. அப்படிங்கிறப்ப அவங்க மொத்தமாக சேல்ஸ் வந்து எவ்வளோ பண்ணுறாங்க? செல்லிங் ப்ரைஸ், விற்ற விலை எவ்வளோக்கு விற்றுருப்பாங்க? 55 + 11. அப்போ மொத்தமாக எவ்வளவுக்கு? 66 ரூபா. அதாவது ஒரு கேக், பர்டிகுலர் கேக் வந்து 66 ரூபா. அதே போல் 25 கேக் வந்து சேல் பண்ணுறாங்க இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? இன்ட்டு ₹66 அவ்வளோதான் இல்லையா? சரி, அப்போ 25 × 66, 5 6 30, 03, 5 6 30 + 3 33, 2 6 12, மிச்சம் 1, 2 6 12, மிச்சம் 1ஓட சேர்த்தா 13, 0561. அப்போ மொத்தமாக சாராக்கு வந்து கையில் எவ்வளோ கிடச்சிருக்கு? 1,650 ரூபாய் கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியானது. ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லைங்களா? 55 ரூபாய் வந்து ஒரு கேக்கோட அடக்க விலையாக இருக்குது. 11 ரூபாய் சேர்த்து வச்சு ப்ராஃபிட்டுக்காக சேல் பண்ணுறப்ப 66 ரூபாய். மொத்தமாக 25 கேக் விற்கிறாங்க. அப்போ 25 × 66 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துருங்கிறத கொஷின்லேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? 25 × 66 இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பு மட்டும் போட்டு இந்த ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணால் முடிஞ்சு. ஓகேங்களா? சரி, அடுத்தது 4வது சம் பார்த்துருவோமா? The list price of a frock is ₹220. A discount of 20% on sales is announced. What is the amount of discount on it and its selling price? ஒரு உடையின் பட்டியல் விலை 220 ரூபாய். அதன் விற்பனையில் 20% தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உடையின் மேல் தள்ளுபடி எவ்வளவு? அதன் விற்பனை விலை என்ன?
ஒரு ட்ரெஸ்ஸோட விலை வந்து டேக்கில் பார்த்தீங்கன்னா 220 ரூபான்னு கொடுத்துருக்குங்க. அதுக்கு 20% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குதான். ஓகேங்களா? அப்போ அந்த டிஸ்கவுண்ட் எவ்வளோ கிடைச்சிதுங்கிறத பார்த்துட்டு அதை அந்த 220 கூட மைனஸ் பண்ணால் நமக்கான ஆன்சர் எதுன்றது தெரிஞ்சிடும் இல்லைங்களா? அவ்வளோதான். ஆக்சுவலாக நம்மள்ட்ட 2 கொஷின் கேட்டிருக்காங்க. தள்ளுபடி டிஸ்கவுண்ட்டும் எவ்வளோ, டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் அந்த விலை வந்து எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்காங்க, அதான் வந்து 2 கொஷின். ஸோ டிஸ்கவுண்ட் என்னென்னு கண்டுபிடிச்சாலே நம்ம ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஏன்னா ஒன்று ஒரு மாதிரியாக இருக்குது இல்லைங்களா? சரி, ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும்னா அந்த 220 இன்ட்டு இந்த 220 ரூபாய்க்கு 20% தானே. அப்போ 20 டிவைடட் பை 100 போடணுமா? ஸோ 220க்கு 20%னா இப்படி தானே விரிச்சு எழுதணும். சரி, இப்போ 1020 ஸோ 22 இன்ட்டு 2ங்கிறது எவ்வளவு? 44 ரூபா டிஸ்கவுண்ட்டு. ஸோ 44ங்கிறது எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஸோ அந்த 44ங்கிறத கண்டுபிடிச்சிட்டாலே மிச்சத்தையும் கண்டுபிடிச்சிடலாமா? சரி, அப்போது 220 ரூபாவில் 44 ரூபா போச்சுன்னா மிச்சம் என்ன ரேட்டோ அந்த தொகையை கொடுத்து தான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்காங்க இல்லையா? அப்போ இது 1, இங்கே 10 ஆகுது, 6, இங்கே 1, இங்கே 11 ஆகுது. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 7, இங்கே 1. அப்போது எவ்வளோ? ₹176 கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்காங்க. 220 ரூபாவில் 44 ரூபா தள்ளுபடி ஆக்கிடுறாங்கன்னா மிச்சம் 176 ரூபா கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது. ஓகே, அடுத்தது, பை செல்லிங் அ கார் ஃபார் ₹2 lakh a man suffered a loss of 20%. The cost price of the car is ரூபாய் 2 லட்சத்துக்கு ஒரு காரை விற்பனை செய்ததில் ஒருவர் 20% நஷ்டம் அடைந்தார். அவர் கார் வாங்கிய விலையானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் ஒரு ப்ரைஸுக்கு வாங்கி அதை 20% நஷ்டத்தில் என்ன பண்ணியிருக்காரு? விற்றுருக்காரு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா 2 லட்சம் இன்ட்டு 20/100ன்னு சில பேர் வந்து என்ன பண்ணிடுவாங்க? பதட்டத்தில் தப்பாக போட்டுருவாங்க. அப்படி போடும்போது 40,000 ரூபான்னு கிடைக்கும். அப்படி பார்த்தா பி ஆப்ஷனை வந்து டிக் பண்ணிடுவாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏதோ ஒரு தொகையில் இருந்து 20% லாஸ் ஆனனால 2 லட்சங்கிறனால நம்ம எப்படி எடுத்துக்கணும்? x மைனஸ் 20% ஈக்குவல் டு 2 lakhs இப்படி தான் எடுக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவல் ஃபார்மட். இதை மறந்துட்டு 2 லட்சம் இன்ட்டு 20/100ங்கிறத போட்டிங்கன்னா தப்பாக போயிடும். சரியா? சரி, அப்போ எக்ஸ் மைனஸ் இது வந்து எக்ஸ் வரணும் இல்லையா? இது ஏதோ ஒரு அமௌண்ட்லேருந்து 20%னா இது கூட எக்ஸ் இருக்கணும். சரி, இந்த 20% எப்படி எழுதலாம்? 20x டிவைடட் பை 100ன்னு எழுதலாமா? சரி, ஈக்குவல் டு 2 lakhs ஆச்சு. இங்கே என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுப்போம். அப்போ இங்கேயும் வந்து 100ஆல் மல்டிபிள் பண்ணுவோம், இங்கேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 100x மைனஸ் 20xங்கிறது வருமா? அப்போது 80xன்னு ஸ்ட்ரைட்டாகவே எடுப்போமா? டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 2 lakhs அப்படிங்கிறது இங்கே இருக்குது. சரி, இப்போ எக்ஸை மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் அங்கிட்ட அனுப்புவோமா? 1 2 3 4 5 இன்ட்டு 80/100ங்கிறது இங்கிட்டு வரும்போது 100/18 மாறுங்க. இப்போ முடிஞ்சளவு அடிச்சு கொடுங்க. 10க்கு 10ங்க. இது என்ன பண்ணலாம்? 4 2s are 8, 1 2s are 2, 1 2 3 4 4 zeros இருக்கா? அப்படியே எழுதிடுங்க. அடுத்தது 2 2s are 4, 5 2s are 10, 1 2 5 2s are 10 இதானே எடுத்தோம். அப்போ மிச்சம் ஒரு 3 0 இருக்குது. அடுத்தது 1 2 is 2, இது என்ன ஒரு 2 2s are 4, மிச்சம் 1, 5 2s are 10, பின்னாடி 2 0 இருக்குது. சரிங்க, அப்போ என்ன இருக்குது நியூமரேட்டில்? 2500 இன்ட்டு 100ன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2500 இன்ட்டு 100னா பின்னாடி 2 0 சேர்த்து எழுதிடுங்க. அப்போ எவ்வளவு? 2.5 லட்சத்துக்கு வாங்கின காரு 20% நஷ்டத்தினால 2 லட்சத்துக்கு அவர் சேல் பண்ணியிருக்காரு. அப்போ எவ்வளவு? 2.5 லட்சம் தான் ஆன்சர். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அது 2,40,000ங்கிறது தப்பாக காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கான ஆக்சுவல் ப்ரொசீஜர். ஸோ அடுத்தது 6th கொஷின், ரிப்பீட்டடான ஒரு கொஷின்ங்க. எ மேன் பாட் அண்ட் ஓல்டு பைசைக்கிள் ஃபார் ₹1250. He spent ₹250 on its repairs. He then sold it for ₹1400. Find his loss percentage. என்னங்க எல்லாமே ஒரே மாதிரியே வந்துக்கிட்டே இருக்கேங்க. சைக்கிள் வாங்கினாங்க, கார் வாங்கினாங்க, டிவி வாங்கினாங்க, மிக்ஸி வாங்கினாங்கன்னா இப்படி தான் வரும். ஓகேங்களா? ரொம்ப டஃப்பாலாம் வராது, இதே மாதிரி தான் வரும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ப்ராஃபிட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் பொறுத்தளவில் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், டஃப்பாலாம் எதுவும் இருக்காது. ஒரு நபர் ஒரு பழைய மிதிவண்டி ரூபாய் 1250க்கு வாங்கினார். அதனை சீர்படுத்த ரூபாய் 250 செலவு செய்தார். அவர் அதனை ரூபாய் 1400க்கு விற்றார். அவரை நஷ்ட சதவீதத்தை காண்க. சரி, இப்போ வந்து என்ன பண்ணணும்? அவர் அந்த சைக்கிளுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும். அந்த சைக்கிளை வாங்குறதுக்கு 1250 ரூபா செலவு பண்ணார். அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு 250 ரூபா செலவு பண்ணார் இல்லையா? அப்போ மொத்தமாக வந்து அவர் அந்த சைக்கிளுக்குன்னு எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்காரு? 1500 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. இதுதான் நம்மளோட அடக்க விலை. சரிங்களா? என்னது? காஸ்ட் ப்ரைஸ்.
ஓகே, அந்த சைக்கிளுக்கு அவர் செலவு பண்ணது 1500 செலவு பண்ணியிருக்காரு. அடுத்து அவர் எவ்வளோக்கு விற்றுருக்காருங்க? செல்லிங் ப்ரைஸ், விற்ற விலை வந்து எவ்வளோக்கு விற்றுருக்காரு? 1400 அவர் விற்றுருக்காரு. ஸோ பார்த்தாலே தெரியுது, சைக்கிள் 1500 அதோட அடக்க விலையை வச்சுக்கிட்டு 100 ரூபா நஷ்டத்தில் 1400 விற்றுருக்காரு. அப்போ எவ்வளவு லாஸ் வந்து எவ்வளோ? 100 ரூபா நமக்கு லாஸ் ஆகுது. சரி, இந்த 100 ரூபாய்க்கான பர்சன்டேஜ் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா லாஸாக ப்ராஃபிட்டான்னு பார்த்துட்டு அதை நஷ்டங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க. லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க, நட்ட சதவீதத்தை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த லாஸ் ஆனது 100 ரூபா. அந்த சைக்கிளுக்கு அவர் எவ்வளோ போட்டிருக்காரு? 1500. அப்போ அந்த 1500லேருந்து தான் 100 ரூபா நஷ்டம். ஸோ நீங்கள் மாற்றி 1400ன்னு போட்டுறக்கூடாது. சரிங்களா? 1500 செலவு பண்ணதுலேருந்து 100 ரூபா நஷ்டம். அப்போ இன்ட்டு 100, ஏன்னா பர்சன்டேஜ் பார்க்கணும் இல்லையா? 1020 1020 3 5 15, 2 5 10, பின்னாடி ஒரு 0. சரி, இப்போ 20க்கும் ஓகே சாரி 20யும் 3யும் அடித்து கொடுக்கணுமா? சரி, 6 3 18ங்க, மிச்சம் 2, ஒரு புள்ளி வைங்க, 0 சேருங்க, மறுபடியும் 6 3 18, 2 ஆல்ரெடி புள்ளி வச்சாச்சு, அதனால் 0 சேர்த்துக்கலாம், மறுபடியும் 6 3 18, 2 ஸோ ஆன் போய்கிட்டே இருக்கும். அப்போ இதை என்ன பண்ணலாம்? டெசிமலுக்கு பின்னாடி 2 டிஜிட் இருக்கா, இதை ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியுதான்னு பார்ப்போமா? 6.6, இந்த 6 இருக்கு இல்லையா, அடுத்து என்ன வரும்? 6666ன்னு போய்கிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஒரு டிஜிட்டை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 7 அப்படின்னு முடிச்சிடலாம். சரிங்களா? 6.67% நம்ம முடிச்சிடலாம். அது எப்படிங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்க? எனக்கு புரியலேன்னு கேட்டிங்கன்னா, அந்த 6.6 எழுதியாச்சுங்க. இதுக்கு பின்னாடி இருக்க நம்பர் 5 அல்லது 5 விட பெருசாக இருந்துச்சுன்னா இதுக்கு முந்தின நம்பரை ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா எழுதி நம்ம முடிச்சிடலாம். அதுக்கு பிறகு என்னது? ரவுண்ட் ஆஃப். ஓகேங்களா? 6.67% நமக்கு ஆப்ஷன் ஏல வந்து இருக்குது. ஓகேங்களா? கிளியராக? ஸோ ஆன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்குங்கிறத நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி இங்கே கட் பண்ணி முடிக்கிறோம். அவ்வளோதான். அடுத்தது 7th one. A man bought a car for rupees 2 lakhs and spent rupees 50,000 on its repair. He sold it for rupees 3 lakhs. What is the profit percentage? ஸோ அது லாபம்ங்கிறது அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு காரை 2 லட்சத்துக்கு வாங்கி 50,000 ரூபா வந்து செலவு பண்ணுறாரு. மொத்தமாக அடக்க விலை எவ்வளோ ஆயிடுது? 2 லட்ச ரூபா அந்த காரோட அவரோட செலவுன்னு வந்து ஆயிடுது. 3 லட்சத்துக்கு விற்கிறாருன்னா 50,000 ரூபா ப்ராஃபிட்டுங்கிறது நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. அதோட பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஒருவர் ரூபாய் 2 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்கி அதனை பழுது பார்ப்பதற்காக ரூபாய் 50,000 செலவு செய்தார். அந்த காரை அவர் ரூபாய் 3 லட்சத்துக்கு விற்பனை செய்தால் அவர் அடைந்த லாப சதவீதம் என்ன? அவ்வளோதான். ஸோ 2 லட்சத்துக்கு வாங்குறாரு, 50,000 ரூபாய் அதுக்கு என்ன பண்ணுறாரு? செலவு பண்ணியிருக்காரு. ஸோ அதை எழுதி வச்சுருவோமா? 2 லட்சத்துக்கு வாங்கி 50,000 ரூபாய் செலவு பண்ணாருன்னா அவரோட அடக்க விலை என்ன வருது? 2,50,000 ரூபான்னு வருது. ஓகேங்களா? இது வந்து அடக்க விலை. அடுத்தது எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணார்? செல்லிங் ப்ரைஸ் 3 லட்சம் ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணாரா? ஓகே, அப்படி பார்க்கும்போது ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கிடைக்கிது? 50,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுமா? அப்போது 50,000 தான் ப்ராஃபிட் கிடைக்கிது. அவரோட அடக்க விலை தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? செல்லிங் ப்ரைஸ்லாம் போட்டுறக்கூடாது. அவருக்கு ஆக்சுவலாக 2,50,000 செலவு பண்ணதில் 50,000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கிது. ஓகேவா? 3 லட்சம் இருக்கும்போது தான் 50,000 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சுன்னு தப்பாலாம் போடக்கூடாது. பர்சன்டேஜ் வேணுங்கிறனால இன்ட்டு 100. ஓகே, இந்த பென்சில் வேறு பறந்து விழுகுது. 1 2 3 4 1 2 3 4ங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? 5 5 25, 1 5 is 5, பின்னாடி 2 0. இது 1 5 is 5, 25 100. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 20% கிடச்சிருக்கு. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன். A man bought an old bicycle for rupees 1,500. He spends rupees 500 on its repair and sells it for rupees 1,800. Find the percentage of his loss. So loss ன்னு சொல்லிட்டாங்க. ஒருவர் 1,500 ரூபாய்க்கு ஒரு பழைய மிதிவண்டியை வாங்கி அதில் ரூபாய் 500க்கு பழுதுகளை நீக்குகிறார். முடிவில் அவர் அந்த மிதிவண்டியை ரூபாய் 1,800க்கு விற்றார் எனில் அவர் அடையும் நஷ்ட சதவீதத்தை காண்க. ஸோ 1,500 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபா ரிப்பேர் பண்ணுறாரு. அப்போ அவர் செலவு பண்ண காசு எவ்வளோ? 2,000 ரூபாய். ஆனால் அவர் எவ்வளோக்கு தான் விற்றுருக்காரு? 1,800 ரூபாய்க்கு தான் விற்றுருக்காரு. அப்போ எவ்வளவு? 200 ரூபாய் லாஸு. அந்த 200 ரூபாய்க்கான பர்சன்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், அவரோட அடக்க விலை 1,500 + 500. சைக்கிளை வாங்கினார், அதுக்கு செலவு பண்ணார் 2,000 ரூபா. 1,800 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ 200 ரூபா லாஸ். இந்த 200க்கான பர்சன்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே 200 அவர் எவ்வளோ செலவு பண்ணாரோ அதுதான் டிவிஷனில் போடணும். அவர் மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு? 2,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. இன்ட்டு 100. ஓகேவா? சரி, அப்போ 102030 102030. ஓகேவா? இங்கே 2 இருக்குது, இங்கே 20 இருக்குது. அப்போ இது 1 2 is 2, 10 2s are 20. அவ்வளோதான். ஸோ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 10 இருக்குது. அப்போ இதுதான் என்னது?
நஷ்ட சதவீதம், லாஸ் பர்சன்டேஜ். அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. அடுத்தது 9th one பாருங்கள். A refrigerator is purchased for rupees 14,355 including sales tax. If the actual cost price of the refrigerator is rupees 13,050 rupees, find the rate of sales tax. ஒரு குளிர்சாதன பெட்டியை விற்பனை வரியோடு சேர்த்து ரூபாய் 14,350க்கு விற்கப்படுகிறது. அதன் உண்மையான வாங்கிய விலை 13,050 ரூபாய் எனில் விற்பனை வரி சதவீதத்தை காண்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து கடைக்கு போயிட்டு இந்த ஃப்ரிட்ஜ் வந்து இவ்வளோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டெல்லாம் பேசிடுறாங்க. பேசினதுக்கப்புறம் வித் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் பில்லு வந்து நமக்கு வரும் இல்லைங்களா. ஃப்ரிட்ஜோட விலை இது தான், வித் டேக்ஸோடு சேர்த்து இந்த இது. ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜோட ப்ரைஸ் வந்து 13,050 ரூபா தான். டேக்ஸோடு சேர்த்து கட்டு முடிக்கும் போது எவ்வளோ வருது? 14,355 ரூபாய் வருது. ஓகேங்களா. அந்த வரி கட்டினாங்க இல்லைங்களா, சேல்ஸ் அந்த டேக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதோட பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இந்த 14,355லேருந்து 13,050 அந்த சேல்ஸ் டேக்ஸோடு இருக்க ரேட்லேருந்து ஃப்ரிட்ஜோட ரேட்டை மட்டும் கழிக்கணும். அப்போ 5 இங்கே 0 வரும், இங்கே 3 1 எவ்வளோ கிடைக்குது? 1,305 ரூபாய் சேல்ஸ் டேக்ஸ். அப்போ டேக்ஸோட ரேட் வந்து எவ்வளவு? 1,305 ரூபாய். இதுக்கான பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ 1,305 டிவைடட் பை சேல்ஸ், அந்த அது டேக்ஸோட ரேட்டை நம்ம தனியாக எடுத்துட்டோம். அப்போ டிவிஷனில் என்ன போடணும்? அந்த ஃப்ரிட்ஜோட ரேட்டு மட்டும் போட்டால் போதும். ஆக்சுவலாக டேக்ஸோட ரேட்டை தான் நம்ம பிரித்து எடுத்துட்டோம் இல்லையா. அப்போ நம்ம மொத்தம் எவ்வளோ கட்டணுமோ அதெல்லாம் போடக்கூடாது, ஃப்ரிட்ஜோட ரேட்டை தான் நம்ம கீழே போடணும். புரிஞ்சுதுங்களா? இன்ட்டு 100. ஏன்னா பிரித்து எடுத்ததுக்கப்புறம் திரும்ப அதையும் வந்து சேர்த்துலாம் கொடுக்கக்கூடாது. 10க்கு 10 போயிடுது. இங்கே பாருங்களேன் 1305, இங்கேயும் 1305 அப்படியே இருக்குது. அடிச்சு 1, இங்கேயும் அடிச்சு 1. அப்போ மிச்சம் என்ன இருக்குது? இங்கே எனக்குள்ள வெறும் 10 மட்டும்தான் இருக்குது. அப்போ எவ்வளவு? 10% டேக்ஸ் வந்து கட்டியிருக்காங்க. ஓகேங்களா. அவ்வளோதாங்க. ஆப்ஷன் டி தான் சரியானது. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். Ram sold a watch at rupees 405 and earned a profit of 20%. What was his cost price? ராம் என்பவர் 20% லாபத்திற்கு ரூபாய் 405க்கு ஒரு கடிகாரத்தை விற்றால் அதன் அடக்க விலை என்ன? ஸோ ஏதோ ஒரு ப்ரைஸில் இருந்த வாட்சை 20% லாபத்தில் விற்கும்போது அவர் கைக்கு 405 ரூபாய் கிடைக்குதான். அப்போ அந்த ஆக்சுவலாக அதோட அடக்க விலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. அந்த ப்ராஃபிட் வரதுக்கு முன்னாடி அந்த வாட்சோட விலை வந்து என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறது. சரிங்களா. அப்போது ஏதோ ஒரு விலையை 20% வச்சு விற்கும்போது அவருக்கு 405 ரூபா கிடச்சிது. இதுதான் ஆக்சுவல் கண்டிஷன். ஓகேங்களா. சரி, அப்போது இதை எக்ஸ் ப்ளஸ் இது எப்படி எழுதலாம்? 20x/100ன்னு சொல்லிட்டு பர்சன்டேஜை விரிச்சு எழுதலாம். அப்போ இங்கே என்ன பண்ணுவோம்? 100ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணுவோம். இந்த பக்கம் 405ங்கிறது இருக்குது. சரி, 100x + 20xங்கிறது 120x டிவைடட் பை 100 = 405ன்னு கிடைக்கும். இந்த எக்ஸை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை அங்கிட்ட அனுப்புவோமா? ஸோ 405 × 100 டிவைடட் பை 120 இங்கிட்டிருந்து வரும்போது மாறி வருமா? சரி, 10க்கு 10 போயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? 2 டேபிள் போவோம். 6 2s are 12, 5 2s are 10. ஸோ அப்வியஸாக டெசிமல் தான் வரப்போது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? 3 டேபிள் போகலாமா? 2 3s are 6, இது 1 3 is 3, மிச்சம் 1 ஆகும். 10 இருக்கா? 3 3s are 9, மிச்சம் 1 ஆகும். 15 5 3s are 15. சரி, இது 1 2 is 2, இதை 2 டேபிள் அடிப்போம். 6 2s are 12, மிச்சம் 1. 7 2s are 14, மிச்சம் 1 இருக்குது. புள்ளி வச்சு 0 சேர்த்தோன்னா 5 2s are 10 ஆச்சா? இப்போ 6 7 5-ஐ 5ஆல் மல்டிபிள் பண்ணோம். ஏன்னா இங்கே ஒரு மிச்சம் 5 இருக்கா? 5 5s are 25, 5 7s are 35 + 2 37, 5 6 are 30 + 3 33. ஓகே, அப்போ x = 3375. இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கா? அப்போ முன்னாடி ஒரு புள்ளி வச்சுக்கணும். அவ்வளோதான். அப்போ எவ்வளோ கிடைக்குது? ₹337.50 அப்படிங்கிறது நமக்கு வேல்யூ கிடைக்குது. ஓகேங்களா. 5 பின்னாடி 0 இல்லை, இங்கே 0 இருக்கனால நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா. சரி, ஆப்ஷன் ஏ. அப்போது அந்த வாட்சோட விலை வந்து 337 ரூபா 50 பைசா இருந்ததை 20% ப்ராஃபிட் வச்சு விற்றனால 405 ரூபா அவருக்கு வந்து கிடைக்குது. அவ்வளோதான். ஓகேங்களா. அப்போ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய 337.50 அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான ஒரு 10 ப்ரீவியஸ் கொஷின் ப்ராக்டிஸ் செட் வந்து பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த கொஷின்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.